ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. லக்ஷ்மணரின் உயர்ந்த நெறி. தெரிந்த கதை தெரியாத துணுக்கு. ராமாயணத்தில் சீதையை கடத்தி சென்ற பின்னர் ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் இடையில் நட்பு ஏற்பட்டது. சீதையை கண்டுபிடிக்க உதவுவதாக சுக்ரீவனும் வாலியை கொல்வதாக ராமரும் பரஸ்பரம் உறுதியளித்தனர். இதற்கிடையில் நிகழ்ந்த ஒரு சுவாரஸ்யமான துணுக்கினை காண்போம். ராமர் பெரும் வருத்தத்துடன் சுக்ரீவனிடம் புலம்பிக் கொண்டிருந்தார். அப்போது சுக்ரீவன் முடிந்தான். கொடிய செயல்களை செய்யும் ஓர் அரக்கனால் ஒரு பெண் அபகரித்து செல்லப்படுவதை நான் கண்டேன். அவள் உமது பத்தினியாகத்தான் இருக்க வேண்டும் என்று தற்போது யூகிக்கின்றேன். அவள் பரிதாபமான குரலில் ராமா, லக்ஷ்மணா என்று கதறிக் கொண்டிருந்தாள். மலை சிகரத்தில் என்னையும் இதர வானரங்களையும் கண்டபோது அவள் தமது மேலாடையில் முடிந்து வைத்திருந்த அணிகலன்களை கீழே போட்டாள். நாங்கள் அவற்றை பத்திரமாக வைத்துள்ளோம். மகிழ்ச்சி தரும் இச்சொற்களை கேட்ட ராமர் அவற்றை காண பேராவல் கொண்டார். மலை குகையில் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்த அந்நகைகளை கொண்டு வந்து ராமரிடம் வழங்கினான் சுக்ரீவன். அணிகலன்களை கண்ட ராமர் பனியினால் மூடப்பட்ட நிலாவை போன்று கண்ணீரால் மறைக்கப்பட்டு காட்சியை இழந்தார். பெரும் துயரத்துடன் கூடிய சினத்தில் புலம்பினர். பெருமூச்சு விட்டார். அருகிலிருந்த லக்ஷ்மணரிடம் பரிதாபத்துடன் பேசினார். லக்ஷ்மணா, கடத்தப்பட்ட வைதேகியின் அணிகலன்களை பார். அப்போது லக்ஷ்மணர் கூறிய பதில், நாஹம் ஜனாமி கேயுரே நாஹம் ஜானாமி குண்டலே நூபுரே த்வபி ஜானாமி நித்யம் பாதாவி வந்தநாத். பிராட்டியார் தமது புஜத்தில் அணியும் வங்கியை நான் பார்த்தறியேன், அதாவது பார்க்கவில்லை. காதில் அணியும் குண்டலங்களையும் பார்த்தறியேன், பார்க்கவில்லை. நாள்தோறும் அவரது திருவடிகளில் விழுந்து சேவித்தமையால் அவரது இந்த பாதச்சிலம்புகளை மட்டும் நான் நன்றாக அடையாளம் காண்கிறேன். லக்ஷ்மணரின் உயர்ந்த நிலையை பாருங்கள். 12 வருடங்கள் வேறு யாருமின்றி தனியாக சீதா ராமருடன் இருந்த போதிலும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சீதா பிராட்டியை லக்ஷ்மணர் கவனமாக ஏறெடுத்தும் பார்த்ததில்லை. மாறாக என்றென்றும் அவளது தாமரை திருவடிகளை தமது தியானத்தில் அமர்த்தி இருந்தார். அவருடைய பக்தியையும் பணிவையும் ஒழுக்கத்தையும் என்னவென்று சொல்வது? அவற்றை நினைத்து பூரித்தலே ஆனந்தம் அளிப்பதாக உள்ளது. ஆதாரம் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம், கிஷ்கிந்தா காண்டம், சர்க்கம் 6. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.